பிள்ளையார் பூஜை ஆகிடுத்தா. பிள்ளையார் நக்கத்த வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் 2 அக்ஷதையை கையில் எடுத்துக்கோங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. ஓம் போஹ ஓம் பவஹ ஓம் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवस्वरों. ममोपात्त समस्त दुरिद क्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थं शुभे दिने शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीय परार्धे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभवाति षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसु नाम संवत्सरे उत्तरायणे हेमंत ऋतौ मकरमासे कृष्णपक्षे द्वादश्यां शुभतिथौ वासरः वासरस्तु मंगल गुरुवासर युक्तायां ज्येष्ठा नक्षत्र युक्तायां वृद्धिनाम योग तैतुल करण एवं गुण विशेषेण विशिष्टायां अस्यां द्वादश्यां शुभतिथौ श्री परमेश्वर प्रीत्यर्थम अस्माकं मम सह कुटुंबस्य क्षेमस्थैर्य धैर्य वीर्य विजय आयुः आरोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थम छाया संज्ञा समेत श्री सूर्यनारायण प्रसाद सिद्ध्यर्थम श्री सूर्यनारायण प्रसादेन मम सहकुटुंबस्य सर्वाभीष्ट सिद्ध्यर्थम सर्वसंकट निवृत्त्यर्थम उत्तरायण पुण्यकाले छाया संज्ञा समेत सूर्यनारायण पूजां करिष्ये. तदंगम कलश पूजां च करिष्ये. अक्षதை உங்களை லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓரமாக போட்டுட்டு கை அலமின்றுங்க. அதை முடிச்சுட்டு அந்த பிள்ளையாரை யதாஸ்தானம் பண்ணணும். இப்போது கையால் மிட்டு 2 அக்ஷதை எடுத்துக்கோங்க. மகா கணபதியே நமஹ சர்வ உபசாரான் சமர்ப்பயாமி. 2 அக்ஷதையை போடுங்க முதல்ல. மறுபடியும் 2 அக்ஷதை எடுத்துக்கோங்க. கணானாம் த்வா கணபதிம் ஹவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ர வஸ்தமம் ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदे आनः शृण्वन् ऊदिभिः सीद साधनम् अस्माद् हरिद्राबिम्बाद् सुमुखं महागणपतिं यथास्थानं प्रतिष्ठापयामि. 2 அக்ஷதை அந்த பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் மேலே போட்டுட்டு பிள்ளையார் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நகர்த்தணும். அதாவது வடக்க நகர்த்தணும். நகர்த்தி விட்டு
அதில் தொடுத்து புஷ்பம் சாத்தினோ இல்லையோ, தொடுத்து புஷ்பம் ஏதோ ஒரு புஷ்பம், அந்த புஷ்பத்தை எடுத்து மாமி கையில், உங்கள் ஆத்து மாமி கையில் கொடுக்கணும், இல்லை அம்மா கையில் கொடுக்கணும். கொடுங்க. கொடுத்துட்டு கையை அலம்பிட்டு பஞ்சபாத்திரத்துக்கு சந்தன கும்பம் வைங்கோ. கலசஸ்ய முகே விஷ்ணு கண்டே ருத்ர சமாஸ்ருதः மூலே தத்ர ஸ்திதோ பிரம்மா மத்தியே மாத்ருகணாः ஸ்மிருதாः குக்ஷௌது சாகராः சர்வே சப்தத்வீபாः வசுந்தராः ऋग्वेदः यजुर्वेदः सामवेदोऽपि अथर्वणः अङ्गैश्च सहिताः सर्वे कलशाम्बु समाश्रिताः आयान्तु देवपूजार्थं दुरिदक्षय कारकाः गंगे च यमुने चैव गोदावरी सरस्वती नर्मदे सिंधु कावेरी जलेस्मिन् सन्निधिं कुरु. சந்தனம் அந்த பஞ்சபாத்திரம் சுற்றி வச்சுட்டு 2 அக்ஷதையும் புஷ்பம் எடுத்து பஞ்சபாத்துக்குள்ளே போட்டுவிடுங்க. போட்டு அதுலேருந்து ஒரு உதிரணி ஜலம் எடுத்துங்க. என்னென்ன வச்சுருக்காரோ எல்லாத்தையும் புரோக்ஷனம் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் அந்த ஜலத்து கையில் வலது கையில் வாங்கிட்டு எல்லாத்துக்கும் புரோக்ஷனம் பண்ணுங்க. புஷ்பம், வெத்தலை பாக்கப்பழம், கரும்பு எல்லாத்துக்கும் ஜலம் தெளிங்க. அப்படி அந்த பஞ்சபாத்திரம் ஜலம் எடுத்து தெளிச்சாச்சா? பஞ்சபாத்திரனோட உதிரணி மறுபடியும் உள்ளே வச்சுட்டு மணி எடுத்து அடிங்கோ. ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்து ரக்ஷசாம் குருகண்டா ரமம் தத்ர தேவதா ஆஹ்வான லாஞ்சனம். மணி எடுத்து அடிங்கோ. அடிச்சாச்சா? அடித்தது 2 அக்ஷதையும் புஷ்பமாக கையில் எடுத்துங்க. எடுத்துனாச்சா? அந்த சூரியன் மேலே அந்த மஞ்சள் வச்சுருக்கேன் இல்லையா, அது மேலே ஃபஸ்ட்டு பூஜை பண்ணணும். ஜயது ஜயது சூரிய சப்தலோகைக தீபः கிரகணதஹித தாபः क्लेश दुःखस्य नाशः अरुणगगन गम्यं जातिमादित्यं मूर्तिं परमरूपं भास्करं तं नमामि. भूर्भुवस्वरम् अस्मिन् हरिद्रावृषे छाया संज्ञा समेत श्री सूर्यनारायण स्वामिनं ध्यायामि. அந்த அக்ஷதையும் புஷ்பமா அந்த சூரிய கோலம் போட்டிருக்க மேலே ஒரு ஆடு இது வச்சுருக்கேன் பாருங்க, மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கோம், அதில் போடுங்க. அதே மாதிரி இன்னும் 2 அக்ஷத புஷ்பம் எடுத்துட்டு பூர்புவஸ்வரம் அஸ்மின் ஹரித்ராவிருஷே சந்திரம் தியாயாமி. அந்த வலது கீபத்தில் சந்திரன் மேலே போட்ட மஞ்சள் பிள்ளை வச்சுருக்கிறவங்களே அதில் போடுங்க. சந்திரம் தியாயாமி. மறுபடியும் அக்ஷதை மாத்திரம் எடுத்துக்கோங்க. ஆசத்தியேன ரஜசா வர்த்தமானஹ நிவேஷயன் அமிர்தம் மர்த்தியஞ்ச ஹிரண்யேன சவிதா ரதேன ஆதேவோயாதி புவனா விபஷ்யன் பூர்புவஸ்வரம் अस्मिन् हरिद्रावृषे छाया संज्ञा समेत सूर्यनारायण स्वामिनं आवाहयामि. அந்த சூரியன் மேலே உள்ள ஹரித்ரா போடுங்க. அதே மாதிரி இன்னொரு அக்ஷரம் எடுத்துங்க. அஸ்மின் ஹரித்ராவிருஷே சந்திரம் ஆவாஹயாமி போட்ட வேண்டியது. போட்டு மறுபடியும் அக்ஷரம் எடுத்துக்க வேண்டியது. நானாரத்ன சமாயுக்தம்
முக்தாமணி விபூஷிதம் ஆசனம் சூரிய தேவேஷ பிரீத்தியர்த்தம் பிரதிகிருஹ்யதாம் மித்ராய நமः ஆசனார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. அக்ஷதை எடுத்து அந்த சூரிய பிம்பத்திலையும் சந்திர பிம்பத்திலையும் அக்ஷதையை போட வேண்டியது. ஆசனார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி போட்டாச்சா. இன்னும் ஜலம் விடணும். ஒரு துணி ஜலம் எடுத்து சமர்ப்பயாமின்னு சொல்லும்போது ஜலம் விடணும். சஹசிராம்ஷோ நமஸ்தேஸ்து சண்டரஷ்மே திவாகர பாத்யம் கிரகான தேவேஷ பக்தியா தத்தம் மயா பிரபோ ரவயே நமः பாதயோஹோ பாத்யம் சமர்ப்பயாமி. ஜலம் போட்டுருங்க. அடுத்தது மந்தாகின்யாஸ்து யத்வாரி சர்வபாப ஹரம் சுபம் கிருஹான ஆச்சமனார்த்தாய கர்மசாட்சின் திவாகர பானவே நமः ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. ஜலம் விட்டுருங்க. அடுத்தது பால் பச்சை பால் பக்கத்தில் வச்சுருந்தேன்னா அதுலேயும் உதிரி பால் எடுத்துன்னு மந்திரம் சொல்லி அந்த கிண்ணத்திலே போட்டுடணும். சரண்ய கமலானந்த சப்தலோக நமஸ்கிருத மதுபர்கம் கிருஹானாத்ய வியோமச்சாரின் விபாகர ககாய நமः மதுபர்கம் சமர்ப்பயாமி. அடுத்தது ஜலம்தான். கங்காதி சர்வ தீர்த்தேபிய ஆஹ்ருதைः நிர்மலைः ஜலைः ஸ்நானம் குருஷ்வ பகவன் திவாகர நமோஸ்துதே பூஷ்ணே நமः ஹிரண்யகர்ப்பாய நமः சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பயாமி. ஜலம் எடுத்து அந்த சூரியன் உள்ள மஞ்சள் பிள்ளை மேலே ஜலம் தெளிக்கணும். அதே மாதிரியே சந்திராய நமः சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பயாமி. அந்த மஞ்சள் பிள்ளை மேலே ஜலம் தெளிக்கணும். ஜலம் போடணும். ஸ்நானானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. ஜலம் போட்டுடலாம். அடுத்தது ஏதாவது ஜாக்கெட் போட்டு வச்சுருந்தேன்னா அதை சாத்தலாம், இல்லைன்னா அக்ஷதை போடலாம். சொல்லுங்க மந்திரம் இது. ஸ்வேத வஸ்திர துவயம் தேவ பத்மகர்ப்ப சமத்யுதே பக்தியா தத்தம் கிருஹாநேதம் சண்டரஷ்மே பிரபாகர மரீச்சயே நமः வஸ்திரம் சமர்ப்பயாமி. வஸ்திரம் இல்லைன்னா வஸ்திரார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. அடுத்தது அக்ஷதை எடுத்துங்க. சௌவர்ண உபவீதம் ச ராஜதம் ச உத்தரீயகம் கிருண்ணீஸ்வ தேவதேவேஷ சஹசிராம்ஷோ திவாகர ஆதித்யாய நமः யஜ்ஞோபவீத ஆபரணார்த்தம் அலங்கரணார்த்தஞ்ச அக்ஷதான் சமர்ப்பயாமி. அக்ஷதை எடுத்து அந்த சூரியன் மேலேயும் சந்திரன் மேலேயும் போட வேண்டியது. அடுத்து சந்தனம் வைக்கணும். சந்தனம் குங்குமோபேதம் கஸ்தூர்யாச்ச சமன்விதம் கந்தம் கிருஹான தேவேஷ சப்தலோகைக தீபக சவித்ரே நமः சந்திராய நமः திவ்ய பரிமள கந்தான் தாரயாமி. சந்திரன் எடுத்து மேலே வைங்க. அப்புறம் குங்குமம். கந்தானாம் உபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. அடுத்தது அக்ஷதை போடணும். அக்ஷதான் தவளான் திவ்யான் ஷாலியான் தண்டுலான் சுபான் பிரதிகிருண்ணீஸ்வ
ஹரியஸ்வ சஹசிராம்சோ நமோஸ்துதே அர்க்காய நமஹ அக்ஷதான் சமர்ப்பயாமி. அடுத்தது புஷ்ப மாலையை சாத்த வேண்டியது. ஜாதி சம்பக புன்னாக கேதகி மல்லிகாதிபிஹி அர்ச்சயாமி ச பூஷம்ஸ்துவாம் தப்தசா மீகர பிரபோ பாஸ்கராய நமஹ சந்திராய நமஹ புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி புஷ்பைஹி பூஜயாமி. புஷ்பத்தை சாத்திட்டு அடுத்த ரெக்கார்டை பார்த்து புஷ்ப அர்ச்சனை பண்ணுங்க.